சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் இந்த மனோஜையே நம்ப முடியாது. அவன் இந்த வேலை பண்ணாலும் பண்ணியிருப்பான், அவன் பார்லர் அம்மா பின்னாடி சுற்றி திரிய தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்வார். மீனாவும் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தில் ரோஹிணி வந்து பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் ரவிஸ்ருதியுமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மனோஜ் வந்து தப்பு பண்ணியிருப்பான், இப்போ தான் டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு, அதை பார்த்தா தான் கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வக்கீல் வந்து விஜயகிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பையன் தான் அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முழிக்க மொழியே சரியில்லை அப்படின்னு. ஆனால் விஜயா சொல்லுவாங்க, இல்லை அவன் தான் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் என் பையன் அதை தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அது 10 மாதத்துக்கு அப்புறம் தானே குழந்தை பிறந்த பிறகு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் அந்த காலம், இப்போ வந்து இப்போமே எடுத்து பார்க்கலாம். ரோஹிணி வந்து சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பையன் மட்டும் இப்படி கோர்ட்டில் வந்து சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பையனை வந்து உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் மீனா வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ரேகாவை பார்ப்பாங்க, பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிந்தாமணியும் வருவாங்க. உன்னை நான் இப்படியா வளர்த்தேன், நீ எவ்வளோ வளர்ந்த பொண்ணு, இப்போ போய் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறதுக்காக அதுவும் நடந்து போகிற, நீ காரில் தானே போவ, எதுக்கு இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பிடிச்சவனோட வாழ்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டுருவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.